ஏற்காட்லேயே திருவிழா போல காட்சி அளிக்கிற ஒரே ரோடு எந்த ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் ரோடு தாங்க. இந்த ரோட்டில் வந்து பீப்புள் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க. நிறைய கேட்டகரி போட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்குது. ரோ போட் இருக்குது, துடுப்பு போட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மோட்டார் போட் இருக்குது. அதே மாதிரி 3 பீப்புள்ஸ்க்கு இருக்குது, 5 பீப்புள்ஸ்க்கு இருக்குது, 8 பீப்புள்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து 3 பேர் போனதுனால 3 பீப்புள் டிக்கெட் வாங்கிட்டோம். ஒன்லி 200 தாங்க பே பண்ணோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது இந்த போட் ஹவுஸ் ஏரியா. வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்துட்டோம் ஃபஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இதே வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்தோம்னா ஒரு ½ ஹவருக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி, அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம்லாம் பண்ணி தர மாதிரி நிறையா ஷாப்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இங்கேயே வந்து அது மட்டும் இல்லாமல் டீ, காஃபி, ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த குயிக் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியாகவே இருந்தது இந்த ஷாப்பில். நாங்கள் வந்து ஐஸ்கிரீம்ஸ் வாங்கிட்டு மேலே டாப்பில் போய் உட்காந்துட்டு இந்த பக்கத்தில் சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறத பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே, அதுக்கப்புறம் அந்த போட்டிங்ஸ்லாம் போகிறது, கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் மேலே அங்கேயே நாங்கள் வெயிட்டிங் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா அழகாக இருந்தது. கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி 2-3 என்ட்ரன்ஸ்லாம் கிடையாது. இந்த போட் ஹவுஸ்க்கு வந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும்தான். வெல்கம் பேக். நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். ஸோ இந்த ஏற்காட்லேயே வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருந்தாலுமே கூட இந்த போட் ஹவுஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு ½ ஹவர் வந்து அந்த கப்பல்லையே வந்து நல்லா ட்ராவல் பண்ணி அந்த படகுலையே ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயே வந்து ஒரு ஈகோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. என்னோட அடுத்த வீடியோவில் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த ஈகோ பார்க்குக்காகவே வந்து இந்த பிரிட்ஜ் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் பீப்புளெலாம் நடந்து போகிறது, அந்த பிரிட்ஜு கீழே வந்து நம்ம வந்து போட்டிங்கில் போகிறது ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி எங்களோட வந்து ஒரு ஃபேமிலி வந்து ட்ராவல் பண்ணாங்க. பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸ் வந்து அந்த பெடல் போட்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மோட்டார் போட் வந்து இந்த பக்கம் ஒரு மோட்டார் போட்டு, இந்த பக்கம் ஒரு மோட்டார் போட்டு ஹாய் பாய் சொல்லிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்பவே வந்து சூப்பராக நானும் அஃப்ரீதின் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். பக்கத்துலேயே திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு துடுப்பு போட்டு வந்து எங்களை வந்து டிஷ்யூம் பண்ணிடுச்சு, அதாவது வந்து இடிச்சிருச்சு தெரியாமே வந்து. அதெல்லாம் வந்து ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக நாங்கள் சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பக்கத்துலேயே ஈகோ பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்காடு போகிறீங்க, லக்ஸரியாக ஸ்டே பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் மவுண்ட் கோகோ ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஒரு சின்ன கிளிப்பை வந்து இங்கே ப்ளே பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் ஏற்காடு. I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. குளிக்கிறது ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அதனால குளிச்சிட்டீங்களா? குளிச்சிட்டேன்.